எதுக்காக இவங்களை அடிக்கிறீங்க? ஏமா வரதட்சணை கேட்டு உங்களே கொடுமைப்படுத்தி இருக்கிறான், எதுக்கு அவங்களை அடிக்கிறீங்கன்னு கேக்குறீங்களா? யார் உங்ககிட்ட இவங்க கொடுமைப்படுத்துன்னு சொன்னது? யாரா? உன் அண்ணன் தாமா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அவன் என்னங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? கட்டின பொண்டாட்டிங்க நாங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணமா? எப்படி நீங்க உங்களை அனாவசியமா அடிக்கலாம்? ஒழுங்கா அவங்க 3 பேர்கிட்ட அடிச்சதுக்கு மன்னிப்பு கேளுங்க, இல்ல நான் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட வேண்டியிருக்கும். என்ன யோசிக்கிறீங்க? இப்ப அவங்கள விட போறீங்களா இல்ல நாங்க மேலதிகாரிகளை பார்க்கணுமா? எங்களுக்கும் சட்டம் தெரியும். ஆமாமா மன்னிச்சிருமா, நான் விசாரிக்காம ஆக்ஷன் எடுத்துட்டேன். சார், நான் உங்களை அடிச்சது தப்புதான். இது அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஏன் சார், ஒரு எம்எல்ஏ மாப்பிள்ளைங்கிறத அப்படி எல்லாம் பண்ணலாமா? தப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன அவமானப்படுத்திட்டீங்களே. உங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் இப்படி ஒரு கொடுமையை நடக்கலன்னு சொல்றாங்க, நான் வேற அவங்களை அவசரப்பட்டு அடிச்சிட்டேன் சார். யோ, உன்னை விசாரணை தானே பண்ண சொன்ன, ஏன் அடிச்ச? போயா. அக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க வீட்டுக்காரங்க உங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த ஆத்திரம் தாங்காம தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நீங்க எல்லாரும் வேலைக்கு போறதா சொன்னாங்க, மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கா. இனிமே நீங்க வேலைக்கு போவேனா? ஆளுக்கு 1 லட்சம் எடுத்துட்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோங்க. அக்கா, நீங்க பணம் கேட்கும்போது நானும் பணம் இல்லாம கஷ்டத்துல இருந்தேன்க்கா, அதனாலதான் கொடுக்க முடியல. இது புரியாம அப்பா கோச்சிட்டு வந்துட்டாரு. அப்பா என்ன பண்ணீங்க? நான் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம பேசிட்டேன், அதுக்காக நீங்க கோச்சிட்டு வந்துடுறதா? இதனால அக்கம் பக்கத்துல எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா? உங்களையும் அக்காவை விட்டா எனக்கு வேற யாருப்பா இருக்கா? அப்பா அப்பா, அக்காங்களே என் மேல கோவமா இருக்காங்கப்பா. இந்த பணத்தை நீங்களே அவங்க கையில கொடுத்துருங்கப்பா. அதே மாதிரி தங்கச்சிக்கு நீங்க பார்த்த மாப்பிளையே நானே செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா. ஆமாப்பா, இது பாருங்கப்பா, இதெல்லாம் என் பொண்டாட்டினுங்கப்பா, வச்சுங்கப்பா, தங்கச்சிக்கு போடுங்கப்பா. ஏண்டா மடையா, இந்த புத்தி இதுக்கு முன்னால உனக்கு எங்கடா போச்சு? இப்படி வா. அப்பா, அக்காங்கெல்லாம் நம்ம சொத்து மேல கேஸ் போட போறாங்களாப்பா. அப்படியா? ஏமா கேஸா போட போறீங்க? ஆமா, எங்களை மதிக்காதவனுக்கு நாங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும்? கேஸ் போட தான் போறோம். அப்பா, உங்களுக்கே தெரியும், வீட்டு மேல கடன் வாங்கி தான் ஃபேக்டரி ஆரம்பிச்சேன். கேஸ் போட்டா ஃபேக்டரி நடத்த முடியாதுப்பா. அப்புறம் நான் நடுத்தெருல தான் பண்ணி. அழாதப்பா. அப்பா, இந்த பத்திரத்துல அவங்களுக்கு இந்த சொத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு கையெழுத்து வாங்கி கொடுங்கப்பா. அவங்களுக்கு நான் என்ன செய்யணுமா செய்யறேன்ப்பா. சரி, இப்படி வா கண்ணு. அம்மாடி, மடையன் ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான், இப்ப திருந்தி வந்திருக்கிறான். அவன் யாரு? உங்க கூட பிறந்தவன். அவன் கூட எதுக்குமா கோர்ட்டு கேஸ்னு? இந்த பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கம்மா. ஏய், உனக்கு அறிவில்ல? அந்த ஆளுக்கு தான் புள்ளைய பார்த்தோன்னு புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கு எங்க போச்சு? குடு திருப்பி. ஏமா, அவன் தான் பணத்தையும் கொடுக்கறேன்றான், தங்கச்சி கல்யாணத்தையும் பண்ணி வைக்கிறேன்றான், அப்புறமா என்னம்மா? உங்களை அவன் நடு தெருவுல நிறுத்தியும் கூட உங்களுக்கு புத்தி வரலையே. அவன் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றான்? இவளுங்க உஷாராயிட்டாளுங்க, விட்டா மொத்த சொத்தம் பறி போயிடுங்கிற பயத்துல அப்படி சொல்றான். உண்மையிலே பாசம் இருக்கிறவனா இருந்தா நிச்சயம் பண்ண பொண்ண கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளுவானா, இல்ல எங்களதான் வாசப்படியே மிதிக்காதன்னு சொல்வானா? அவன் எப்படியாவது கையெழுத்து வாங்குறதுக்காக பாசம் இருக்க மாதிரி நடிக்கிறான். அத புரியாம நீயும் ஆடுறிய. ஏய், என்னடி நடிக்கிறாங்க? உன் புருஷன் வீட்டு சொத்தை புடிங்கிட்டு போறதுக்கா நடிக்கிறாங்க? இது அப்பா வீட்டு சொத்துடி, நீங்க கேஸ் போடுவீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இது பாருங்கடி, மரியாதை இந்த பணத்தை வாங்கிட்டு இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னடா பெரிய பத்திரம், சும்மா மிரட்ட வேலை வச்சுக்காத. சோறு போட மக்கள் அத புருஷனை கட்டிக்கிட்டு உனக்கு இவ்வளவு திமிரா? பாத்துக்கிறேன்டி. அப்பா, நீங்க வாங்க. ஏய், நீ வாடி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய், நீ என்னடா அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்களுக்கு தெரிஞ்சு அவளுக்கு எப்படி பண்ணி வைக்கணும்னு. ஏய், நீ அனாவசியமா தலையிடுற, போடி. ஏய், விடுடா அவளை. பரதேசி பசங்களா, என்னைய தள்ளுறீங்க, பாத்துக்கிறேன். பாருங்கடி, என்ன பகச்சிட்டு அவ கல்யாணத்தை எப்படி நடத்துறீங்க நான் பாக்குறேன். எம்எல்ஏவே வந்தாலும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாதா? பாத்துக்கிறோம்டா. சரியான நேரத்துல எங்க மானத்தை காப்பாத்திட்டீங்க, அதனால உங்க மரியாதையை காப்பாத்த வேண்டியது எங்க கடமை. உங்க தங்கச்சி கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம். கக்குச்சு கலவர வேலை செஞ்சாவது இந்த கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம். இது எங்க தன்மான பிரச்சனை. மாமா, இது நீங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நாங்க நடத்துற கல்யாணம். ஆமா மாமா. ஏய், நீங்க 3 பேர் ஒழுங்கா உங்க பொண்டாட்டிங்கிட்ட இந்த பத்திரத்துல கையெழுத்து வாங்கி கொடுங்க. இல்லைனா இல்ல இந்த கல்யாணம் நடக்காது. அட பாவி, உனக்கு என்ன அழுகு காலம் வந்துச்சா? நீங்க போங்க, நீங்க போங்க. அவன் கிடக்குற சின்ன பையன். ஏய், ஒழுங்கு மரியாதையா அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுது, இல்ல உடம்புல எலும்பு இருக்காது. ஏய், என் மாப்பிளைய பகைச்சுக்கிட்டீங்க, ஒத்தனை உயிர் வாழ மாட்டீங்க. நம்ம எம்எல்ஏ வாங்க, எம்எல்ஏ வாங்க.
எப்ப வந்தீங்க? சரியான நேரத்துல தான் வந்திருக்கிறாரு. அது இவன் கல்யாணத்துக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தாருல, அதை திருப்பி வாங்க வந்திருக்காரு. என்னடா சொன்ன பரதேசி நாயே? யாரு? நான் பரதேசி. வாங்க வாங்க, உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க போங்க. யோ எங்க அவங்க? ஏய் நில்லுடி, எங்கடி போறீங்க? டேய் கண்ணா, வேணாண்டா, அவளை ஒண்ணும் பண்ணிடாதடா. பிரியா, நீ உங்களுக்கு பாடி கேட்டா வெளில போய். வேணாண்டா, கூட பொண்ணு வர. கேளுடா. ஏய், என்ன ஏமாத்திட்டு கல்யாணத்தை நடத்தலாம்னு பாக்குறியா? அந்த ஆண்டவனே வந்தாலும் நடக்காதுரி. தம்பி கால விழுந்து கெஞ்சி கேக்குறடா, தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும் கெடுத்துறா. நான் சொல்றத கேட்டா வேண்டாடா, ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. உன் தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறல்ல? இந்த இந்த பத்திரத்துல நீங்க 4 பேர் ஒழுங்கா கையெழுத்து போடுறீங்க. இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம் நடத்தி வைக்கிறேன். ஏண்டா இந்த பத்திரத்துல உனக்கு கையெழுத்து தானே வேணும்? குடா, நான் போடுறேன். திருப்பி கூட உன்கிட்ட சும்மா ரெடி. நமக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நம்ம தங்கச்சியோட கல்யாணம் ஒழுங்கா நடந்தா போதும். போடு அந்த பக்கம். நான் போடுறேன். உனக்கு என்ன பைக்க வந்துங்க? கையெழுத்து போடலாம், என்ன பண்ணி கிழிச்சு நான் பாத்துறேன். கீழ்ச்சாடி போடுறேன் உன்ன. வேண்டாம் வேண்டாம், நான் சொல்றேன். வெறிய புடிச்சு போச்சு. என்ன விடுங்க, என்ன விடுங்க. வெறிய புடிச்சு போச்சு. ஐயோ, எனக்கு பிள்ளையே வேணாண்டா. தொலைடா. இதுக்கு தேவையில்லாம அவன் நடிக்கிறீங்க. என்னம்மா பேச்சு பேசுற? கூட பிறந்த தங்கச்சி பாசம் கூட இல்லாம அடிச்சு காயப்படுத்திருக்கான். புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம அவளை அடிச்சிருக்கான். இவனை அடிச்சு கொல்லாம விட மாட்டாமா? அவனை அடிச்சு கொண்டுட்டா அவருக்கு பாசம் வந்துருமா? போடுங்க அதை கீழே. அவன் இப்படி பாசம் இல்லாம நடக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். பெத்த பொண்ணுங்க நினைக்காத நீங்க எங்ககிட்ட பாசத்தோட நடந்திருந்தா அவரும் அப்படி நடந்திருப்பான். சின்ன வயசுல இருந்து பொட்ட பொண்ணுங்க எங்களை மட்டம் தட்டிய வளர்த்துட்டீங்க. படிக்கிறதுல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலயும் அவனுக்கு வர எங்களுக்கு வர பேச பிரிச்சு நடத்துனீங்க. எப்போவாவது பெத்த பையனும் பொண்ணு தானே நினைச்சிருப்பீங்களா? மரியாதை சொல்லி கொடுத்திருந்தாலும் மத்தவங்களை
மதிப்பா? திடீர்னு பிறந்த பொண்ணுக்கு மரியாதை கொடுத்தா அவன் எப்படி கொடுப்பான்? பொண்ணுங்களை இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுத்த உடனே உங்க எல்லா கடமையும் முடிஞ்சு போச்சு நீங்க நினைச்சிட்டீங்க. அதனால இனிமே கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த பத்திரத்துல கையெழுத்து போடுங்கன்னு எங்க எல்லாத்தையும் அடி அடி நடிக்கிறான். நான் என்னமா பண்ணுவேன்? ஊர்ல உலகத்துல எல்லா தகப்பனும் நினைக்கிற மாதிரிதாம்மா நானும் நினைச்சேன். ஆம்பளை பிள்ளையாச்சே, படிக்க வச்சு ஆளாக்கி கொஞ்சம் சொத்தையும் சேர்த்து வச்சா கூட பிறந்தவங்களையும் காப்பாத்துவான், குடும்ப கௌரவத்தையும் காப்பாத்துவான்னு நினைச்சேன். இந்த பாவி இப்படி எல்லாம் பண்ணுவான்னு யாருமா நினைச்சா? ஏய் சடவாப்பா, மறுபடியும் அறிவுட்டத்தனமா பேசாத. புள்ள மேல வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சா போதுமா? அவனை ஒழுங்கா பொறுப்பா வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வைக்கணும். ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா அப்புறம் ஒண்ணு மாதிரிதான் ஐயா. வாரிசு வாரிசுன்னு இருக்கிற சொத்து பூரா ஆம்பளை புள்ள மேல எழுதி வச்சுட்டு அப்புறம் சோத்து கூட இல்லாம நடு ரோட்ல நிக்கிறாங்க. கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? எங்க அப்பா படிக்காதவர், என்னை எப்படி வளர்க்கணும்னு தெரியாம எனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு மாமா. நான் படிச்சவன், நானாவது ஒழுங்கா புரிஞ்சு நல்லா நடந்திருக்கணும். எல்லாம் என் தப்புதான் மாமா. அக்கா, அப்பா சம்பாதிச்ச சொத்து ஏன் சொத்து தான் நினைச்சு உங்களை எல்லாம் ரொம்ப கேவலமா பேசிட்டேன்க்கா. என்ன மன்னிச்சிருங்கக்கா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.